மரக்காணம் அருகே அங்கன்வாடி பணியாளர் ஒருவர் தனது நகையை அடகு வைத்து அங்கன்வாடியின் தரத்தை உயர்த்தி மாணவர் சேர்க்கையை அதிகரித்துள்ளார். அவரது சேவை குறித்தும் அங்கன்வாடியின் தரம் குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதற்கு முன்பு பெற்றோரை பிரிந்து இருப்பதற்கும், பள்ளி சென்று சக குழந்தைகளுடன் இயல்பாக பழகவும், ஒழுக்கம் உள்ளிட்டவற்றை கற்றுக்கொள்ளவும் ஏற்படுத்தப்பட்டதுதான் அங்கன்வாடி மையம். இப்படி முதல் முறையாக பெற்றோரை பிரிந்து வரும் குழந்தைகளுக்கு தாயாகவும் ஆசிரியராகவும் இருப்பவர்கள்தான் அங்கன்வாடி பணியாளர்கள். அப்படி ஒரு தாயாகவே மாறிய அங்கன்வாடி பணியாளர் சுமதி மேலும் ஒரு படி உயர்ந்து அங்கன்வாடி மையத்தை சீரமைக்கவும், குழந்தைகள் நலனுக்காகவும் தனது நகையை அடகு வைத்து 2 லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த செல்லியம்மன் கோவில் பகுதியில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த அங்கன்வாடி மையத்தின் பணியாளராக சுமதி கடந்த 2017ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். இவர் இந்த அங்கன்வாடி மையத்திற்கு வரும்போது குடிநீர், கழிவறை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இன்றி அந்த இடமே புதர் மண்டிய காடாகவே காட்சியளித்தது. அத்துடன் அங்கன்வாடிக்கு குழந்தைகளை அனுப்ப பெற்றோரும் முன்வரவில்லை. ஒரு குழந்தை கூட இல்லாத நிலையில் அங்கன்வாடியை எப்படி நடத்துவது என எண்ணிய சுமதி அங்கன்வாடியை தரம் உயர்த்த பல்வேறு இடங்களில் உதவி கோரியிருக்கிறார். நான் இங்கே வரும்போது இதெல்லாம் முள்ளுக்காடு தான், செடி தான். இங்கே எதுவுமே இருக்காது இந்த அங்கன்வாடியில். ஒரு சமைக்க கூட பாத்திரம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே இது இன்சார்ஜ் சென்டராக தான் அடுத்தவங்க பார்த்துருந்தாங்க. அப்புறம் நான் உள்ளே வரும்போது இங்கே சமைக்க பாத்திரமோ, ஒரு வால் பெயிண்டிங்கோ, ஒரு தோட்டமோ, ஒரு பாத்ரூமோ, எந்த விதமான வசதியும், இங்கே தண்ணி வசதியோ எதுவுமே கிடையாது. அப்புறம் நான் உள்ளே வந்து சரி இங்கே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு தண்ணி இல்லை. இங்கே தண்ணி வசதிக்காக நானே எவ்வளோ பேர்கிட்ட கேட்டேன். வந்த உடனே எனக்கு தண்ணி வசதி செய்து கொடுங்க. குழந்தைங்கள்லாம் அப்போலாம் யாருமே வரல. அப்புறம் நான் உள்ளே வந்து தான் வீடு வீடாக போயிட்டு இங்கே அங்கன்வாடிக்கு நான் தான் வந்திருக்கேன், எல்லோரும் குழந்தைங்கள அனுப்புங்கன்னு சொல்லி எல்லாரையும் வர வச்சு சரி ஃபஸ்ட்டு தண்ணி ஏற்பாடு பண்ணோன்ட்டு 2 விதமாக பைப்பு ஆள் வச்சு பைப்லாம் நானே வாங்கி கொடுத்து இந்த சைடில் வந்து எல்லாமே தண்ணி போட்டுட்டேன். ஆனால் எந்த கதவும் இவருக்கு திறக்கப்படாத நிலையில் தனது பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட அங்கன்வாடியை தரம் உயர்த்த வேண்டியது தனது கடமை என்று எண்ணி தனது நகையை அடகு வைத்து சுமார் 2 லட்சம் ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகளை செய்திருக்கிறார். அந்த இடத்தை சுத்தம் செய்து வேலி அடைத்து குடிநீர் குழாய்கள் அமைத்து கழிவறை வசதி மற்றும் சமைக்க பாத்திரம் என அனைத்தையும் அமைத்துள்ளார். அத்துடன் குழந்தைகளை கவரும் வகையில் வால் பெயிண்டிங், குட்டி சேர்கள், குழந்தைகள் விளையாட விளையாட்டு பொருட்களை வாங்கி குழந்தைகளையும் வரவழைத்துள்ளார். அதுக்கப்புறம் சரி ஏதாவது தோட்டம் போடுவோம், செடி நடுவோன்ட்டு ஃபஸ்ட்டு முருங்கை, வாழை, பப்பாளி அதுதான் நட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நான் ஒரு விவசாயமே பண்ணலாம், மண் நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன், ஒரு ஸ்பென்சிங் போட்டேன், வேலியெல்லாம் போட்டு. அதுக்கு காசு எதுவும் இல்லை. சரி ஒரு சிலர்கிட்ட கேட்டேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு இல்லை இதெல்லாம் தர முடியாது ஒரு மாதிரி பேசினாங்க. சரி நம்மளே முதல்ல வச்சு செய்யலான்ட்டு என்னோடய நகையை அடகு வச்சுட்டு தான் நான் வந்து இந்த தோட்டம், செப்டி டேங்க்கு, கேட்டு, வால் பெயிண்டிங்கு, குழந்தைங்களுக்கு மினி சேரு, ப்ளே மெட்டீரியலு, நான் வந்த புதுசில் அப்படி பாத்திரம் கூட இல்லை, சமைக்க பாத்திரம் எல்லாமே என்னோடய சொந்த செலவுலேயே என்னோடய பணத்திலே நான் வாங்கிட்டு. அங்கன்வாடிக்கு வரும் குழந்தைகளின் நலனில் அக்கறை கொண்ட சுமதி குழந்தைகளுக்கான சமையலுக்கு தேவையான காய்கறிகளையும் தானே பயிர் செய்ய ஆரம்பித்தார். அங்கன்வாடி வளாகத்தில் கீரை வகைகள், மக்காச்சோளம், மரவள்ளிக்கிழங்கு, பப்பாளி பழம், வெள்ளரிக்காய், சக்கரவள்ளிக்கிழங்கு, பூசணிக்காய், தர்பூசணி, வாழைமரம் போன்றவற்றை இயற்கை முறையில் விளைவித்து குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தான உணவுகளை வழங்கி வருகிறார். இன்னைக்கு தோட்டம் போட்டு இங்கே வேர்க்கடலை, மரவள்ளி, சக்கரவள்ளி, கொத்தவரங்காய், சொரக்காய், பீக்கங்காய், அவரைக்காய், வாழை, பப்பாளி, முருங்கை, அப்புறம் இந்த மூலிகை, இது எல்லாமே இங்கே வந்து இப்போ மக்காசோளம் பாருங்கள், மக்காசோளம், வேர்க்கடலை விளைஞ்சிருக்கு, எல்லாமே இங்கேயே எடுத்து முள்ளங்கி இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நாங்களே வந்து ஆர்கானிக் முறையில் எந்த மருந்தும் போட மாட்டேன். நான் இங்கே இதில் விளையிறதே எடுத்து எங்கள் குழந்தைங்களுக்கு அவிச்சு கொடுப்பேன். அத்துடன் அங்கன்வாடிக்கு வரும் நரிக்குறவர் இன மக்களின் குழந்தைகளுக்கு ஹீமோகுளோபின் அளவு மிகவும் குறைவாக இருப்பதை அறிந்து வாரம் 2 முறை முருங்கைக்கீரை சூப் செய்து குழந்தைகளுக்கு கொடுத்து வருகிறார். அத்துடன் குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சிசிடிவி கேமராக்களை பொருத்தி கண்காணிக்கவும் செய்கிறார். நான் இங்கே வரும்போது ஒரு குழந்தை கூட இங்கே வரல. பயமாக இருக்குது, காடு ஓரமாக இருக்குது, திருடெல்லாம் வருவான்னு பயந்துக்கிட்டு இருந்தாங்க.
ஆனாலும் நான் என்ன பண்ணேன், சரி நம்ம சேஃப்டி முக்கியம், நமக்கு எதானாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைங்க முக்கியம், நம்மளை நம்பி அனுப்புகிறாங்களேன்னு அதுக்காக தான் இந்த வேலியெல்லாம் போட்டு கேட்டெல்லாம் போட்டு பூட்டிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கேமராவே வச்சுட்டேன். குழந்தைங்க எதாவது காணாமல் போயிடுச்சுன்னா நம்ம பதில் சொல்லணும் இல்லையா? அதனால் நான் வீட்டில் இருந்தால் கூட ஞாயிற்றுக்கிழமையிலையோ இல்லை அரசாங்க விடுமுறையிலையோ வீட்டிலேருந்தே நான் என்ன பண்ணுவேன், கேமரா வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். குழந்தைகளுக்கு பாதுகாப்பும் தரமான சத்தான உணவும் கிடைப்பதால் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை ஆர்வத்துடன் கொண்டு வந்து சேர்க்கின்றனர். இப்போ இந்த டீச்சரும் உதவியாளர் மூலயமா எல்லாமே இங்கே ஃபெசிலிட்டி வர ஆரம்பிச்சிச்சு. வேலி, அப்புறம் தண்ணி, அப்புறம் சிசிடிவி கேமரா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு பியூரிஃபை வாட்ரு தனியாக ரெடி பண்ணி இப்போ நல்லா பார்த்துக்கிறதுனால பசங்களை இங்கே விட்டுட்டு போகிறோம். நாங்கள் சாப்பாடு அவங்களே ஊட்டி விட்டு பசங்களை அவங்களே தூங்க வச்சு நல்லா பார்த்துக்கிறாங்கன்றதுனால விட்டுட்டு போகிறோம். அரசு பணத்தை சுருட்ட நினைக்கும் மக்கள் மத்தியில் தனது சொந்த பணத்தில் அங்கன்வாடி மையத்தை சீரமைத்து தரம் உயர்த்திய சுமதியின் செயலுக்கு சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தும் பாராட்டுகள் வெகுவாக குவிந்து வருகிறது. மாலை முரசு செய்திகளுக்காக மரக்காணம் செய்தியாளர் பரத்.